விருச்சிகத்துக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நிறைய 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 நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி எடுங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தை அமைச்சுக்குங்க. நான் தான் சொல்லுவேன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை அமைச்சுக்கோங்க, திருமணம் பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து இதுக்கு கன்னிக்கு சொன்ன மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு திருமணத்துக்காக இவங்க போவாங்க ஜாலியாக. நண்பர்களுக்கு இவங்க தலைமையில் திருமணம் நடக்கும், சொந்தக்காரங்களுக்கு இவங்க தலைமையில் திருமணம் நடக்கும். நிறைய காது குத்தல் விஷயம், நிறைய நல்ல விஷயம், பூர்வீகத்துக்கெல்லாம் போயிட்டு வர விஷயம். பூர்வீகத்துக்கே ரொம்ப போகாமலாம் இருந்திருப்பாங்க, இப்போ பூர்வீகத்தோட போயிட்டு வர்றது, பூர்வீகத்தோட இணையிறது, இந்த விஷயங்கள் நிறைய நடக்கும். விருச்சிகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும், பயன்படுத்தும். விருச்சிக ராசிக்கு இந்த வாட்டி நீங்கள் சாமியே கும்பிடலனாலுமே கூட உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் வசம் வச்சுக்கணும் அப்படின்னும் போது என்னென்னா மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்க ரொம்ப நல்லது. அதுலேயும் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுத்தீங்க. மாதத்துக்கு ஒரு முறை அனுஷ நட்சத்திரம் வரும், அந்த நாள் அன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்குதோ அந்த நன்மைகள் அனைத்துமே தன்வசம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சேவிங்ஸ் கடகட கடகட கடன்னு உங்களுக்கு ஏறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும்.